சத்குருவே சரணம். சில ஜாதகர் 25வது வயசுலேயே கோடீஸ்வரனாக இருப்பாங்க. எப்படி? அது தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். அதாவது தர்மஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் வீடு அதிபதியும் கர்மஸ்தானமான 10வது வீடு அதிபதியும் ரெண்டும் சேர்ந்து வேறு ஒரு சுப இடத்துல இவங்க பரிவர்த்தனையாக அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவனுக்கு அடிச்சது ஜாக்பாட். 25 வயசுலலாம் பெரிய பணக்கார கோடீஸ்வரனாக இருப்பாங்க. பணம் வந்து குமியும், பெரிய புகழ் செல்வாக்கு, 4 காரில் ஊர்வலமாக போவாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவாங்க. இதுக்கு என்ன காரணம்? தர்ம கர்மாதிபதி யோகம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து சுபமான இடத்துல இருக்கும். அப்போ அவரோட வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி. ஐயா ரெண்டும் இருந்து நான் கஷ்டப்படுறேன்னா உடனே உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய பரிகாரம் என்ன? ஏங்க பரிகாரம்னா என்ன? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வியாதி வருது, அதுக்கு மருந்து சாப்பிட்றோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ வியாதி குறையுது இல்லை? அதனால தானே இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. வியாதி வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க தான், லட்சத்தில் ஒருத்தவங்க தான் அந்த ட்ரீட்மெண்ட் முடியாமல் இறந்து போவாங்க. மற்றவர் எல்லாரும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறோம், அந்த வியாதி குணமாகுது, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த வியாதியை குணமாக்குவதற்கு மருந்துகள் எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதே போல் வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற மருந்துகள் மாதிரி தான் பரிகாரங்கள். கிரகங்கள் சரியில்லை, கிரகங்கள் உச்சமாக இருக்குது, தாக்கம் ஏற்படுத்துனா அந்த கிரகத்தை சாந்தி பண்ணுவதற்கு, வேறு ஒன்றும் இல்லை, அந்த கிரகத்தை மனம் குளிர வச்சு சாந்தி செய்வதற்கு சில பரிகாரங்கள் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அதை செய்து அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக வெற்றி பெறுவதற்கு உரிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இளம் வயதில் நீங்கள் பணக்காரணம்னா சின்ன வயசில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இது நான் சொல்லலை, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.